தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். திமுக, பாஜக இருவரும் அரசியல் ஆதாய நாடகத்தை அரங்கேற்றுவதாக அதில் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். தாவேக தலைவர் விஜயுடைய இந்த அறிக்கையில வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, விரிவா சொல்லுங்க. வணக்கம். இந்திய பிரதமர் கடந்த 2 நாட்களாக தமிழ்நாட்டுக்கு வருகை தந்து அரசு நிகழ்ச்சிகளிலும் அதே போல கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய சோழீஸ்வரம் ஆலயத்துல ஆடி திருவாதிரை நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டிருக்கிறார். அதுல சோழர்களுக்கான சிலை எழுப்பப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பின் போது தமிழகத்தின் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பிரதமரின் வருகை தமிழ்நாட்டுக்கு பெருமை என்றும் அளவுல செய்தியாளர்கள் மத்தியில கருத்து தெரிவித்த நிலையில தாவேகா இதற்கான கண்டனங்களை அவர்களது கொள்கை பரப்பு செயலாளர் மூலமாக வெளியிட்ட நிலையில தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் இது சம்பந்தமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். திமுக பாஜகவின் அரசியல் ஆதாய நாடகத்தை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்ற தலைப்புல 2 பக்க அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. 75 ஆண்டுகளை கடந்த கட்சி என்றும் தமிழர் அடையாளம் என்றாலே அது தங்களுக்கு மட்டுமே உரியது என்பது போலவும் பொய்யாக மாறுதட்டிக் கொள்ளும் தற்போது ஆளுங்கட்சியான திமுக தமிழர் பெருமையான சோழ பேரரசர்களுக்கு உரிய மரியாதையை முன்பே முழுமையாக அளித்திருந்தால் இப்போது தமிழர்களுக்கு எதிராக இருக்கும் ஒன்றிய பாஜக அரசு இதை கையில் எடுத்திருக்காது. இதையெல்லாம் செய்யாமல் ஒன்றிய பிரதமர் வருகையை தமிழ்நாட்டுக்கு பெருமை என்று வாஞ்சையாக சொல்லி சிலாகித்து இந்த வெற்றி விளம்பரம் மாடல் திமுக அரசு என கடுமையாக சாடி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கீழடியில் கிடைத்த அசைக்க முடியாத ஆதாரங்களை மறைத்து தமிழர் நாகரிகத்தையும் வரலாற்றையும் மூடி மறைக்க முயலும் ஒன்றிய பாஜக அரசு இப்போது இங்கு வந்து சோழர்களின் பெருமையை பற்றி பேசியிருக்கிறது. முழுக்க கபட நாடகம் என்று வேறு என்ன என்ற கேள்வியையும் முன்னிறுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எதிரெதிராக இருப்பது போல் காட்டிக்கொண்டு உள்ளுக்குள் மறைமுகமாகவும் இணைந்து ஒரு அரசியல் நாடகத்தினை அரங்கேற்றும் திமுகவையும் பாஜகவையும் ஓரணியில் கபடதாரிகள் என்றுதானே அழைக்க வேண்டும் என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். இப்படியே மட்டுமல்லாமல் மறைமுகமாக பாஜகவும் திமுகவும் ஓரணியில் இருக்கும் கபடதாரிகளாக இணைந்து நடத்தும் அரசியல் ஆதாய நாடகத்தை இனியும் தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். இவர்கள் இருவரின் மறைமுகமான கபட நாடக அரசியலுக்கான தக்க பதிலடி 2026 தேர்தலில் தமிழக மக்கள் உறுதியாக தருவார்கள் என்பதை இந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். பிரதமருடைய வருகை, அதையொட்டி தமிழக அரசு, திமுக அரசியல் களம் உள்ளிட்டவற்றை குறித்து திமுக பாஜகவை கடுமையாக சாடி இந்த அறிக்கையை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.